வணக்கம் நிக்கிதா. நிச்சயமாக கோவை திருப்பூர் மாவட்ட எல்லையில் கருத்தம்பட்டி பகுதியில் கோவை காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது அந்த வழியாக சந்தேகத்துக்கு படியாக வந்த வாலிபர் ஒருவரை காவல்துறையினர் அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது அவரிடம் 2000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்துள்ளது. ஆனால் கள்ள நோட்டில் ஒரு பக்கம் மட்டுமே அச்சடிக்கப்பட்டிருந்தது. கள்ள ரூபாய் நோட்டுகளின் இடையில் வேற்று தாள்கள் சேர்க்கப்பட்டு இருந்தது. இதையடுத்து அந்த ஆசாமியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் அவர் தருமபுரியைச் சேர்ந்த இளவரசன் என்பதும் அவர் கருத்தம்பட்டி சாரதா மில் சாலை அருகே ஒரு வீட்டில் தங்கியிருப்பதும் தெரிய வந்தது. இதை தொடர்ந்து அவர் வீட்டில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்பொழுது அங்கு கட்டுக்கட்டாக 2000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருந்துள்ளது. அதில் 13 பண்டல்கள் 2000 ரூபாய் நோட்டுகளும் 5 பண்டல்கள் 500 ரூபாய் நோட்டுகளும் மற்றும் வெட்டப்படாத 2000 ரூபாய் நோட்டுகள் 12 பண்டுகளும் வெட்டப்படாத 500 ரூபாய் நோட்டுகள் 13 பண்டல்களும் இருந்துள்ளது. அவற்றுடன் அதிநவீன பிரிண்டர்கள் மற்றும் செல்போன்கள் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ரூபாய் 50,000 அசல் ரூபாய் நோட்டுகள் கொடுத்தால் ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள கள்ள நோட்டுகளை தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்தது. இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி ஒரு பக்கமாக மட்டுமே ரூபாய் நோட்டுகள் வடிவில் அச்சடிக்கப்பட்டு செய்ய முயன்று உள்ளனர். எனவே இளவரசன் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த டிரைவர் முத்துக்குமாரிடம் மோசடி செய்ய முயன்ற போது இளவரசனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதற்கு அவருக்கும் உடந்தையாக இருந்த உதயகுமார், தயானந்த் என்ற குமரேசன், லோகநாதன், செந்தில் ஆகிய 4 பேரும் தப்பி ஓடிவிட்டனர். அவர்களை காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். 2 கோடி ரூபாய் என மதிப்புத்தக்க அளவுக்கு கள்ள நோட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நிக்கிதா.